இது மொத்தம் 3 கட்டுங்க. இப்போ எடுத்துன்னு வந்துருக்குது. அங்கே பாருங்கள், நல்லா ஸ்டைலாக போஸ் குத்துன்னு உட்காந்துருக்கா. ஏன்னு கேட்டாக்கா அங்கே பாருங்கள், நான் போய் எடுத்தால் தான் அவளால் இறங்க முடியுமே. ஏன்னா நான் எடுத்துன்னு வந்த பேக்கை அங்கே பின்னாடி வச்சிட்டேன். இப்போ வந்து அதை தூக்கின்னு போனோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு கட்டை இது இப்போ வந்து தூக்கின்னு போனோம்ப. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ரெடிமேட் பேக்குங்க. ஏன்னா போன டைமும் வந்து ரெடிமேட் பேக்கு, ஆனால் 2 சைடும் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து ஒரு சைடு தாங்க டிசைன் வரும், இன்னொரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த சைடு வந்து பேர் வந்து போடுவாங்க. அதான் பத்திரிக்கையில் இருக்கிற மாதிரி பொண்ணு பேர், முகூர்த்த டைமு அந்த மாதிரி போடுவாங்க. அதனால் அந்த சைடு வந்து காலியாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ரெடிமேட் பேக்குன்னுவாங்க. இப்போ மொத்தம் என்கிட்ட வந்து 3000 பேக்குங்க. அதில் 3 கட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்னும் 2 கட்டு வந்து அங்கே இருக்குது. புடியும் 2 கட்டும் அது போய் நான் எடுத்துன்னு வரணும். இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் தான். ஆனால் பாருங்கள், அவள் எண்ணின்னு இருக்கிறா. ஏன்னா இப்போ தூக்கணும், நான் போயிட்டு அந்த பின்னாடி இருக்கிற கட்டு தூக்கினா தான் அவள் வந்து அதை எடுப்பாள் மீதி இருக்குது. ஏன்னா அவள் உள்ளே லாக் ஆகிருக்கா. இப்போ பாருங்கள், தூக்கின்னு போகிறேன். நான் என்னவோ பெரிய பேக் போலி மாதிரிலாம் தூக்கின்னு போனேங்க. வெயிட் கம்மியாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் படியெலாம் ஏறிட்டு உள்ளே வச்சுட்டு வரதுக்குள்ளே பாருங்கள், என் நிலமை வேர்த்து வளவலான்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே போகிறதுக்கு வழி இல்லைங்க, சென்ட்ரிங் வச்சுருக்காங்க. அந்த கொம்பில் வந்து சந்தில் நோய்ஞ்சி போகிறதுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி கழுத்துலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் முதல்ல எப்போ க்ளீன் ஆகுதோ அப்போ தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே. ஏன்னா இது மொத்தம் 5 கட்டுமே எடுத்துன்னு சேர்க்கணும். எடுத்துமே அடிக்கிட்டு வந்துட்டுங்க, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து பேக் அதுலேருந்து எடுத்துன்னு படி எங்கள் வீட்டு வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிங்க. இங்கேருந்து அந்த லாஸ்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா படிங்க. எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாலும் மேலே மெத்தைக்கு இருக்கிற மாதிரியே வந்து நடக்கிறதுக்குமே படி தான். ஏன்னா இது இங்கே வந்து பாறைன்றதுனால படி நிறைய இருக்குங்க எங்கள் வீட்டில். அந்த படி ஏறத்துக்கே எங்களுக்கு கால் ஒரு நாளைக்கு அப்படியே வலி பயங்கரமாக இருக்கும். 3 கட்டுமே இப்போ அடிக்காச்சுங்க பாருங்கள். மீதி இருக்கிற 2 கட்டு அதை வந்து அடிக்கிட்டு உங்ககிட்ட நான் காமிப்பேன் பாருங்கள், அது எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மூச்சு எப்படி வாங்கிக்கின்னு பேசுகிறேன். ஏன் இந்த இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்குறேன்னா, வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. ஏன்னே தெரியல, நான் பேசுனது வேறு, இதில் கட் ஆனது வேறு. அதனால தான் உங்ககிட்ட வாய்ஸ் கொடுத்துன்னு இருக்கேன். மதியானங்க ஜனம்லாம் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. டிராஃபிக் கூட பாருங்கள். அதே ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே நான் வந்துட்டேன்னா கிராஸ் பண்ண கூட ரோடு இருக்காது பாருங்க. இப்போ ரோடே காலியாக இருக்குது, விருச்சோன்னு. சும்மா காலியாக இருக்குங்க. கை போட்டா நான் போட்டேன். நம்ம பேக் கடைக்கு வந்தாச்சு. மதியமாகவே சிக்கன் பக்கோடாலாம் போட ஆரம்பிச்சிட்டோம். சாயங்காலம் இல்லை, அதுக்குள்ளே ஏன்டி அது மதியம்னு சொன்னேன். ஆனால் 4 மணி ஆகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போயின்னு இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது. ஏன்னா தொடர்ந்து எடுத்துன்னு போகிறோம், அதனால் கை வலிக்குது. முன்னாடி 2 கட்டு இருக்குது. இந்த கை பாருங்கள், கோணி பையில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். புடி தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே புடி தான். இருடி வண்டி இருடி. ஏய், பின்னாடி என்ன வருதுன்னெலாம் பார்க்கவே மாட்டியா? கை போடுறதுக்கும் இல்லை பாருங்கள் நீங்களே எப்படி வண்டி ஓட்டுற. இப்போ கூட நம்ம உயிர் காப்பாற்றின்னு போயிருந்து எனக்கு தான் தெரியும் பாருங்கள். ரொம்ப கஷ்டம். ஃப்ளைட் ஓட்டுறாங்க மேடம். அச்சாங்களே என்ன கேட்கலையா? பார்த்தீங்களா, காது கேட்கலையா? தூங்கி ஏஞ்சி வரேங்க. சரிங்க, வீட்டுக்கு போய் நான் பேசுகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டில் நிறுத்திட்டு என்ன பண்ணி நிற்கான்னு பாருங்கள். என்னைய போய் வெயிலில் போய் நான் போய் வாங்கிக்கணும் வரணுமா? இங்கே பாருங்கள், இந்த புடியை தூக்கி கடாசியாச்சு. இங்கே பாருங்கள், மனுஷியா இவ்வளான்னு சொல்லுங்கள். நான் போய் கடைக்கு போய் வெயில், அது கூட இங்கேயே நிறுத்திக்கணும் வண்டி. இவளுக்கு நயல் வேணுமா? இங்கே பாருங்கள், இப்படி அனாதையாக வச்சிட்டா. சரிங்க, நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டுங்க. தலை வலிக்குது, பால் பாக்கெட் வாங்கிக்கின்னு தைலம் வாங்கிக்கின்னு போகிறேங்க. குப்பையை தூக்கின்னு போகிறாங்க பாருங்க. வாட்டர் கல்லாம் பொறுக்கி கையில போடலாம். ஆமாங்க, குப்பை பொறுக்கிற மாதிரி இருக்குது என்னை பார்த்தாங்க பாருங்க. புடி பேக்கோட புடி இப்படி கோணி பையில் கட்டி கொடுத்துக்கிறாங்க. இதை நான் தூங்க முடியாமல் தூக்கின்னு போகிறேன். வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டு.
புரியுது. நிஜமா அதே மாதிரி தாங்க இருக்குது. இப்போ எவ்வளோ பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்னோட ஹைட்டாக இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 5 கட்டுங்க. 5 கட்டு 3000 பேகு. ஒரே மாடல் தான். இதில் கலர் கலரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே மாடல் ஒரே கலர். புடி பாருங்க, பாகுபலி மாதிரி தூக்கிடுவாங்க. நான் இதை நான் குப்பை பொறுக்கிறவங்க கூட மோசமாக இருக்குது. பின்னாடி தூக்கி வச்சோன்னு பாருங்க. நைட் எவ்வளோ புடி அடிக்க முடியுமோ அடிப்பேன். அதுக்கப்புறமா மீதி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுப்பேன். இங்கே பாரு முடியுமா, ஒரே நிமிஷம் எடுத்து காமிக்கிறேன். சரி, இப்படி தானே பண்ணுவாங்க. கொஞ்சம் லைனாக அடிக்க வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்க பண்டல் போட்டு கட்டி வச்சுக்கிறான். இங்கே பாருங்க. ஐயோ, இதை நான் எப்படி எடுப்பேன்? எப்பவுமே கட்ட மாட்டாங்க, அப்படிதான் குத்துருவாங்க. இந்த டைம் கட்டி இருக்காங்க. இந்த வாங்க, நான் முடியல. ஒரு குடி மட்டும் எடுத்துக்காங்க. சரிங்களா, கலர் அழகா இருக்கு. ஆரஞ்சு கலருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. பாம்பு, இந்த கட்டுவரி பாம்பு மாதிரி வருதுங்க. இந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி எடுத்துருக்காங்க இந்த டைம். ஆனால் பிரிண்ட் காயில ஈரமாகுது என்ன அப்படியே ஒட்டுது. கொஞ்ச நேரம் ஃபேன் காற்று வைக்கணும், இல்லைன்னா வெயில் கொஞ்ச நேரம் வைக்கணும். பிரிண்ட் இன்னும் காயிலைங்க, அப்படியே ஒட்டுது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. பீஸில் கை ஒட்டுதுங்களா? இப்போதான் பிரிண்ட் போட்டு அப்படியே குத்துருப்பாங்க பழுதுங்க. பாருங்க ஒட்டிக்கிச்சு. பேக்ல வந்து இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இது வந்து பிரிண்ட் காயில நட்டம். பிரிண்ட் காயில்னா ஒரு மாதிரி அந்த நெட்டி வாசனை, தலை வந்து அப்படியே வலிக்கும் பயங்கரமா. கொஞ்ச நேரம் வெயில வச்சுட்டு தான் நான். ஆனால் இந்த பேக்லாம் பிரிண்ட் காஞ்சிட்டு இருக்கு. இது மட்டும் பிரிண்ட் காயில. அதனால கொஞ்ச நேரம் வெயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தைக்க வேண்டியது தான். ஓகேங்களா, புடி தான் அடிக்கணும். இவ்வளோ புடியும் அடிக்க முடியுமான்னு சொல்லுங்க. 3000 புடி. அதே மாதிரி புதன் வியாழன்ல கேட்டிருக்காங்க. நீங்களும் தினம் அப்டேட் நான் உங்களுக்கு குத்துனே இருக்கேன். என்னால் எவ்வளோ சீக்கிரம் இந்த 3000 பேக் முடியும் கொடுத்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா 1000 வாங்கிட்டு வந்தாலும் 1.5 நாளில் 1 நாளில் கொடுப்பேன். எனக்கு வந்து அப்படியே பல்காக கொடுத்துட்டாங்கனாவே எனக்கு வேலையே செய்ய ஓடாது. நான் பாட்டுன்னு சோம்பேறி ஆகிடுவேன். ஆனாலும் இந்த டைம் முடிக்கிறோம். ஓகேங்களா, இது அப்டேட். நீங்களும் வந்து இதில் இந்த சேலஞ்சில் கலந்துக்கணும். இந்த புதன் வியாழனுக்குள்ள அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சு கொடுத்துடணும். ஓகேங்களா, அதனால நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இந்த பேக் முடிக்கும். ஓகே, ஒரு 10 நிமிஷம், ஒரே ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், காஞ்சிடும். ஏன்னா ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் இருந்ததே பாருங்க காஞ்சிச்சு. முன்னத்திக்கும் இப்போ இது பாருங்க, அது இது ஒட்டுதா? இது பாருங்க ஒட்டலை. கொஞ்சம் வெளியே காற்றோடு இருக்கிறது வந்து இதுவாக இருக்குது. அதனால் ஃபேன் காற்றுல கூட வைக்கலாம். நைட்டு வெளியே வைக்கிறேன் பாருங்க. ஆமாம், ஏன்னா கொஞ்ச நேரம் இந்த கூட காஞ்சிருக்காது. இது வந்து நெக்ஸ்ட் இது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓப்பன்லேயே வச்சுனாக்கா கொஞ்சம் காஞ்சிடும். இன்னும் இதே மாதிரி இன்னொரு பண்டல் பாருங்க. எப்படி மொத்தம் அப்படி கொட்டிட்டா மறுபடியும் எடுத்து உள்ள பண்ணணுமே. புடி மொத்தத்தையும் அடிதான் அடிக்க போற. கொஞ்சமா தான் அடிக்க முடியும். உன்னால 3000 முடியல, நீங்க அடிக்க முடியாது. அச்சிலுக்கு அது ஒரு வேலை ஆயிட்டான். அடிக்க முடியாது. நைட்டுக்கு அதை அடிச்சாவே நான் போதும். ஏன்னு கேட்டால் இது வந்து மெல்ட் ஆகும், ஊசி கட் ஆகும். இந்த பிரிண்ட் புடியில் பிரிண்ட் வரதுலாம் வந்து ஊசி கட் ஆகும். அதுதான் பிரச்சனை. ஒரே கட் பண்ணி வச்சிருவோம்ல. நீ உன் வேலை முடியுதுக்கு வேற. என்னால் இது வந்து ஊசியில் இந்த பேர் இதில் இறங்கும்போது என்ன ஆகும்னா பிரிண்ட் வந்து ஹீட் ஆகிட்டு நீடியில் போயிட்டு ஹீட் ஆகி கட் ஆகும். என்ன கட் ஆகும்னா நீடில் கட் ஆகாது, த்ரெட்டு மெல்ட்டாக. அதான் ஹீட் ஆகுது. நீடில் வந்து ஹீட் ஆகி அந்த த்ரெட்டு வந்து சூடு ஏறும். அப்படின்னா நம்ம மெழுகு வச்சு, அதான் நம்ம சூடு வைக்கும் போது த்ரெட்டு கட் ஆகும், அந்த மாதிரி கட் ஆகும். அதான் அதுதான் சொல்லுவாங்க த்ரெட்டு மெல்ட் ஆகும்ன்றது. இது ஏன்னா அவ்வளோவும் இது உள்ள பிரிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற பேக்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் புடி. இந்த மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுப்பாங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல பாம்பு அந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த டிசைன் வந்து புதுசு, இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் நாங்கள் அடிச்சது கிடையாதுங்க. இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. பேக்குமே புது டிசைன் தான். இது நான் 2ஆ கட் பண்ணுமா? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ மடிக்கணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து 3ஆ இப்படி மடிச்சுட்டு இது 2ஆ கட் பண்ணணும் புடி. இது வந்து 4ஆ கொடுக்க மாட்டாங்க. இதில் இந்த பிரிண்ட் வர்றதுல வந்து 4ஆ ரேரு.
ஆனால் நீட்டாக வரும், இல்லை பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து இந்த சைஸ் இது பண்ணிக்குவாங்க. இதை வந்து நம்ம 3ஆக மடிச்சுட்டு 2ஆக கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்படி கட் பண்ணிட்டா இது ஒரு புடியாகும். அதனால தான் வந்து புடி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அவ்வளோதான், இந்த சைஸ் தான். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை. 3 தலையாட்டுறோம் பத்தியா எப்படி இருக்கா பாருங்க. எதை சொன்னாலுமே தலையாட்டுறா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, டைம் சொல்லு. காலையில் 5 மணி, ஈவினிங் 5 மணி. ஆட்டாட வச்சுட்டு தான் தைக்க போகிறோமே. அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி ஃபேன் காற்றுல இந்த தைக்கும்போது நம்மளால முடியாதுங்க. ஒரு மாதிரி ஒட்டும், அது அந்த ஒட்டி நீடியில் கட் ஆகும், த்ரெட்டு கட் ஆகும், அது நவுறாது, ஃபுட்டு நவுறாது. அதனால கொஞ்ச நேரம் நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம், ஓகேங்களா? அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க எத்தனை புடி இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரிதா? ஆனால் இது உள்ள பாருங்க இப்படி இருக்கும். எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கும் பாருங்க, தின்னாக இருக்கும். ஆனால் இதுனா கொஞ்சம் முகூர்த்த பேகா அது? ஆமாம், முகூர்த்த பேக் தாங்க இது. ஆனால் இது என்னன்னா ரெடிமேட் பேக்குன்னுவாங்க. இது ஏன் ரெடிமேட் பேக்குன்னு சொல்கிறாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு 6000 6500 கொடுப்பாங்க. இப்போ வந்து 3000 தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் ரெடிமேடாக இது பண்ணுறாங்கன்னா, இப்போ சீசனில் வந்து முகூர்த்தம் நிறைய ஆர்டர் வந்துடும் இல்லை, அப்போ வந்து முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தைச்சி வச்சுக்குவாங்க, முன்னாடியே தைச்சி வச்சுக்கணும். கேட்குறவங்களுக்கு வந்து பிரிண்ட்டு மட்டும் போட்டு காய வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு நாங்கள் வந்து நார்மல் மஞ்சள் பேக்லாம் வந்து பார்த்தீங்களா, அது நாங்கள் தைச்சின்னு இருக்கோம். அப்போ வந்து சீசன் டைம் வந்து இதையுமே ஆர்டர் வந்துட்டு நார்மல் பேக்குமே தைக்கணும்னா முடியாது. அதனால எப்பயுமே அவங்க வருஷத்துக்கு எப்பயுமே வருஷம் ஆனால் முன்னாடியே வந்து என் கையில மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்கிட்டையுமே அவங்க கையில எத்தனை பேர் தைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே 3000 6000 அந்த மாதிரி முன்னாடியே கொடுத்து தைச்சி வாங்கி வச்சுக்குவாங்க. ஆர்டர் வரும்போது கடற்கடை என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிண்ட் மட்டும் போட்டு காய வச்சு அங்கேயும் அந்த வேலையும் பார்ப்பாங்க. மற்ற ஆர்டரையுமே கரெக்டாக வந்து கண்டினியூவாக இது பண்ணுவாங்க. எந்த கஸ்டமருமே வந்து என்னால் முடியாது, சொன்ன டைம் கொடுக்க முடியாது இவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க முன்னாடியே பிரிண்ட்டு போட்டு காய வச்சு அவங்க இனிமேல் தைச்சி நம்ம கையில் வாங்கிக்கிறது முன்னாடியே வச்சுக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீசன் டைம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் மாதம்லாம் வந்து செம்ம முகூர்த்தம் வரும். அந்த முகூர்த்தத்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பயங்கரமாக ஆர்டர் வரும் நம்மளுக்கு. உடனேன்ற மாதிரிலாம் வரும். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா போன வருஷமும் கொஞ்சம் டல்லு தான், இந்த வருஷமும் கொஞ்சம் டல் தான். நீங்கள் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிங்க அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வரணும்னு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்தால் தான் எங்களுக்குமே வேலை வரும். அதனால எனக்கு அவசியம் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வரணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நினைக்கிறேன் கூட இருக்குது பத்தல காத்துக்குது தண்ணி தாங்க மாதிரி. சரியான வெயிலுங்க வேலூர்ல. முடியல, தலைவலி வந்துச்சு. ஏன்னா நேற்று ஊருக்கு வேற போயிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு பேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வந்தா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லவே நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, என் தம்பி பொண்டாட்டி கன்சீவாக இருக்கிறா வான்னு சொல்லவே நானும் எங்கள் வீட்டுக்காரன் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு 4 மணி இருக்கும் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு இன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கு ஒரு 3 மணிக்கா கிளம்புறதா இருந்துச்சு. ஆனால் காலையில் என் தம்பி பொண்டாட்டிக்கெல்லாம் சொல்லிட்டு அவளும் ஆசையாக இருந்தா மீன் பிடிக்கலாம், அப்புறமா வந்து ஈசங்குத்தெல்லாம் வெட்டி சாப்பிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா காலையில் ஏஞ்சி உடனே எங்கள் வீட்டுக்காருக்கும் ஃபோன் மேலே ஃபோன் வேலைக்கு, எனக்குமே பேக் வாங்க இருக்குது 3000 பேக் இருக்குது வந்து எடுத்துக்குங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு இது அல்ப ஆசை இது என்னன்னாக்கா, யாருக்காவது குத்துருவாங்களோ நம்ம லேட் பண்ணாக்கா, அதனால வா முதல்ல கிளம்பலாம், நான் இன்னொரு நாளைக்கு கூட வரேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கதே பெரிய விஷயம். அதான் சொல்லுவோம், காற்று உள்ள போதே தூக்கி கொள்ளுன்னு சொல்லிட்டு வேலை வரும்போதே நம்ம செஞ்சுக்கணும். இல்லை கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் நம்ம லேட் பண்ணா கூட இவங்க லேட்டாக வராங்க இன்னொருத்தர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும்ல. இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்கனாக்கா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வர லேட் ஆகுமா, ஏன் வரல, வாங்க 7 மணி வரையும் கூட இருக்கிறோம் வந்து எடுத்துக்குங்கன்னு. இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு அந்த அல்ப ஒரு எண்ணம் என்னன்னா, நம்மளுக்கு நம்மள தவிர்த்து மற்றவங்க கொடுத்துருவாங்களோ நம்ம போவதுனால கரெக்டான டைமுக்கு அப்படின்றது. ஏன்னா நான் என்கிட்ட அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 10:30 மணி 10:30க்கு என்கிட்ட சொன்னாங்க பேக் இருக்கு வந்து எடுத்துக்குங்கன்னு. நான் ஒன்று யோசனை என் தங்கச்சி விட்டு எடுத்துக்க சொல்லலான்னு. ஆனால் இவன் ஒண்டி போனாக்கா எப்படி எடுத்துன்னு வருவா, அதனால அந்த யோசனை பண்ணின்னு இல்லை நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட. ஆனால் நான் 3 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடு வச்சுன்னு 11 மணி அவங்ககிட்ட சமாதானம் பண்ணி என் தம்பி பொண்டாட்டி விட்டு அந்த குழந்தை வேறு அழுதுனே தூங்கியும் போச்சு விட்டு அதுக்கப்புறமா வந்தோங்க. அங்கேருந்து கிளம்பி வந்து 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். 12:30 வீட்டுக்கு வந்துட்டோங்க.
நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா 3 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல. படுத்து பாருங்க, என் மூஞ்சி பாருங்க. இதுதான் என் கதை. ஏன்னா நேற்று புது இடம்ன்றதுனால அம்மா வீட்டில் சரியாக தூங்கலை, நான் தூக்கமே வரல. அதனால இப்போ நல்லா தூங்கி எழுந்துட்டு இப்போ அப்படியே முகம் கூட கழுவலைங்க. போயிட்டு சரி பேக் 3 மணிக்கு என்னமே அப்படின்னு 3:10 ஆகி போச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு எடுத்துன்னு வந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாருமே பேட்ச் பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய பேகு எனக்கு கொடுத்துட்டாங்க. நானும் எடுத்துன்னு வந்து சேர்ந்தாச்சுங்க நல்லபடியாக. நான் இதை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் தினம் அப்டேட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இல்லை நான் எதனா இதில் மிஸ்டேக் பண்ணாலுமே சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் இப்படி சொன்னீங்களே ஏன் மாற்றி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் ஞாபகம் வரும். புதன் வியாழனுக்குள்ளே இந்த பேக் முடிக்கணும். அதுக்கு முன்னாடியே முடிஞ்சால் முடிக்கணும். ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இதே மாதிரியே கொடுத்துனே இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா தான் ஒரு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானுமே முடிப்பேன். ஓகேங்களா? இந்த 3000 பேக்கை புதன் வியாழனுக்குள்ளே முடிக்கணும். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. ஓகேங்களா? அதேமாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கொடுத்துருங்க. புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதே மாதிரியே உங்கள் ஆதரவு கொடுத்துனே இருங்க. நானும் தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வீடியோ நான் போட்டுனே இருக்கிறேன். இன்னும் என்னென்ன மாடல் தைக்கிறேன், எவ்வளோ பேக் தைக்கிறேன், இந்த மாதம் எவ்வளோ இன்கம் வந்துட்டோ, இந்த மாதம் கடைசி அதாவது அடுத்த மாதம் இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து நான் போடுவேன். அதுலேயுமே நீங்கள் வந்து போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ இன்கம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட முடியும். போன மாதம் நான் எவ்வளோ இன்கம் எடுத்துன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன் லிஸ்ட்டு. அதே மாதிரி இந்த மாதமும் நான் எவ்வளோ இன்கம் எடுக்கிறேன்றது அதில் போடுறேன். நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கலாம். நானும் போய் என் வேலையை பார்க்கணும். இப்போ நான் ஷார்ட் வீடியோவில் பார்ப்பேன். ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.